ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன், ஹிபாமேக்ஸ் சேனல்ல இருந்து. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கீங்க குவார்டர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி செய்கிறது. இந்த வீடியோ வந்து நீங்கள் 9th 10th 11th 12th எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாலும் சரிங்களா, இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சு கேளுங்க. பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட பசங்களுக்கு இதை சொல்லிடுங்க, சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக இந்த ஐடியாஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து பாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக இதை வந்து என்னோட டியூஷன் பசங்களுக்கும் சரி, ஆன்லைன் பசங்களுக்கும் சரி, நான் வந்து இதை அப்ளை பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ எல்லாருமே மிட் டேர்ம் எக்ஸாம் முடிச்சிருப்பாங்க இல்லையா? மிட் டேர்ம் எக்ஸாம் ஒரு யூனிட் எக்ஸாமாவது கண்டிப்பாக முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஆன்சர் ஷீட் எடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்க, எதுலலாம் மார்க் கம்மியாகுது. இப்போ மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸு, சோஷியல், எதுனாலும் சரி, எந்த இடத்துல மார்க்கு கம்மியாகுது. இப்போ மேக்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5 மார்க்கில் கம்மியாகுதா, இல்லை 2 மார்க்கில் கம்மியாகுதா, இல்லை 1 மார்க்கில் கம்மியாகுதா? இது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம நோட் பண்ணணும், சரிங்களா? 1 மார்க் கம்மியாக இருந்தால் புக் பேக் 1 மார்க் கம்பல்சரி. எல்லாமே கொஷின்ஸ் மாற்றி மாற்றி கேளுங்க, ஆப்ஷன்ஸ் கொடுக்காதீங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஆப்ஷன்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணி ஆன்சர் எழுதிடுவாங்க. ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது, சரிங்களா? வித்தவுட் ஆப்ஷன்ஸ் அவங்கள ஆன்சர் எழுத சொல்லுங்கள். இது 1 மார்க்குக்கு. இப்போ 2 மார்க்கில் மார்க் போதுன்னா பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு அர்த்தம், 5 மார்க்குக்கு நல்லா கான்சன்ட்ரேட் கொடுக்குறாங்க, 2 மார்க்குக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைன்னு அர்த்தம். ஆக்சுவலாக 2 மார்க்கில் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஏன்னா 5 மார்க் சம்ஸ் அதிகம், 2 மார்க் சம்ஸ் கம்மி தான். ஆனால் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5 மார்க் தான் ஜாஸ்தியாக படிக்கணும், அதுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு 2 மார்க்கை விட்டுருவாங்க. கடைசியில் 2 மார்க்கில் இப்போ 2 சம் போனாலே 4 மார்க் போச்சு இல்லையா? ஒரு 5 மார்க்கோட மார்க் ஈக்குவலாக அங்கே போயிடுது இல்லையா? ஸோ அந்த தப்பு பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி எப்படி இருக்குன்னா, 5 மார்க்கில் மார்க் போகும், 1 மார்க் 2 மார்க் நல்லா எடுத்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு என்ன 5 மார்க்கை வந்து கண்டிப்பாக பார்க்க வைக்கணும். அது எப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க வைக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேக்ஸில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க வைக்கிறது? இதே சயின்ஸு சோஷியல்னால் நான் பாதி பாதி படிக்க வச்சிருவேன். மேக்ஸை போய் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க சொல்கிறீங்களே, எப்படி பார்க்குறது அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு கொஷின் எப்படி படிக்கணும், கொஷின்லேருந்து எப்படி கொடுத்துருக்க வேல்யூஸ் எடுத்து எழுதணும், ஃபார்முலா எப்படி எடுத்து இதுக்கு என்ன ஃபார்முலான்னு கண்டுபிடிச்சி எழுதணும். இது வரைக்கும் நீங்கள் எழுதுனீங்கனாலே 2 மார்க்கு கொடுத்துருவாங்க. கிவன் டேட்டாவும் ஃபார்முலாவும் எழுதிங்கனாலே 2 மார்க்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கால்குலேஷன்ஸும் ரிசல்ட் எடுத்து எழுதுறது. கால்குலேஷன்ஸில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனில் தப்பு வரும். அது வந்து செகண்ட் செட்டாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க. இது வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு ஓகேவா இருக்கும். 11th 12th நான் வரேன், ஒரு 5 minutes இது முடிச்சிடலாம். 11th 12th நான் இப்போ அடுத்தது சொல்கிறேன், சரிங்களா? ஸோ 5 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது 8 மார்க் கொஷின். 8 மார்க் கொஷினில் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கிராஃப் வரைகிறதுலே தப்பு பண்ணுறாங்களா, இல்லை அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுறதுல அதுலேயும் தப்பு வரும். இப்போ வரையும் போது தப்பு வந்தால் ஓகே, அது மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். ஆனால் எடுத்து எழுதும் போதெல்லாம் மிஸ்டேக் வருதுன்னா கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா போதும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி நைட்டு படிக்கிறத காலையில் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண சொல்லுங்கள். அதனால தான் நான் ஆன்லைன் கிளாஸ் கூட காலையில் 5:30 to 6:30 வச்சுருக்கேன். ஈவினிங் டைம் வந்து வைக்கல நான், காலையில். ஏன்னா பிள்ளைங்க அதுக்காக வந்து டைம் கரெக்டாக எழுந்திரிச்சு 5:30 கிளாஸ்க்கு 5:20 வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் காலையில், ஓகே நம்ம வந்து கிளாஸ்க்காக எழுந்திரிச்சு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நைட்டு படிக்கிறதே காலையில் ஒரு வாட்டி நீங்கள் இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? மெமரி பவர் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். 2 வாட்டி ஒரே விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களை ஒரு வாட்டி பார்க்குறேன், முதல் தடவை பார்க்குறேன், அடுத்த வாட்டி பார்க்கும்போது எங்கேயோ பார்க்கும்போது ஒரு ஞாபகம் வரும். பட் அடிக்கடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் பேர் என்ன. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் பேர் என்ன, நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் வந்துடும் இல்லையா? அதே மாதிரி தான் பசங்களுக்கும். ஒரு வாட்டி பார்க்குறத விட நிறைய வாட்டி வந்து நம்ம படித்து பார்க்கும்போது, எழுதி பார்க்கும்போது ரிசல்ட் கொடுக்கும். சேம் திங் அப்ளைஸ் ஃபார் சயின்ஸ் அண்ட் சோஷியல். சயின்ஸ் அண்ட் சோஷியலுக்கும் இதே விஷயம் தான். 2 மார்க் ஒழுங்காக எழுதுறாங்களா இல்லையா, இல்லை 5 மார்க் எழுதுறாங்களா இல்லையா, எது ஒழுங்காக எழுதலை அதை கான்சென்ட்ரேட் பண்ணும். ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க வைங்க. நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கும்போது சொல்கிறாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க சொல்கிறீங்களே, இதை வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? கொஞ்சம் வந்து மார்க் கம்மியாக எடுக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் சின்னதான் மொத்தமாக படிச்சுட்டு மொத்தமாக எழுதுறோம் இல்லை, 3 ஷார்ட் ஆன்சர்ஸ் படிக்கிறோம். ஆனால் எக்ஸாமில் போய் பிள்ளைங்க அதை எழுதுறாங்கல்ல,
கரெக்டா? அப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறதுல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு சில பிள்ளைங்களுக்கு இது ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் குடுத்திருக்கு. ஸோ தாராளமா நீங்க அத நம்பலாம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம செய்ற ஒரு சில மிஸ்டேக்ஸ சொல்றேன். இது வந்து 11th 12க்குமே பொருந்தும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டீட்டெயில் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ், 5 மார்க் கொஸ்டின், 8 மார்க் கொஸ்டின் இத தான் நம்ம படிக்கிறதுக்கு டைம் தரோம். இத தான் படிக்கவும் சொல்லுறோம். பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து சொல்றேன். அண்ட் டியூஷன் டீச்சர்ஸ்களுக்கே தெரியும் அவங்க இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா நானும் அதே செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து அதுல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. ஓகே நம்மள மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்ட்டு. நான் சொல்றது பேரண்ட்ஸ்க்கு சரிங்களா? என்ன விஷயம் அப்படின்னா நம்ம நினைப்போம் டீட்டெயில் ஆன்சர் வந்து 10 மார்க் 5 மார்க் அது ஒன்று கூட படிக்கல என் பொண்ணு. இது நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்டயும் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நான் கொடுத்த ரிப்ளை என்னன்னா மொத்தம் 100 மார்க்கு 100 மார்க்குக்கு 10 மார்க்குக்கு நீங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இன்னும் 90 மார்க் இருக்கு அதை விட்டுடுறீங்களே அப்படின்னு நான் கரெக்ட்டுங்களா? நீங்க ஒன் வேர்ட்ஸ் வரைக்கும் படிச்சாலே 20-25 மார்க் வந்துடும். ஷார்ட் ஆன்சர்ஸ் படிச்சீங்கன்னா 40-50 மார்க்ஸ் வந்துடும். சரிங்களா? டீட்டெயில் ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வைப்போம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சிடுங்க. இப்போ டீட்டெயில் ஆன்சர் வந்து 4 5 20 மார்க் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 80 மார்க் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடுங்க. பசங்களுக்கு கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆகும் படிக்கிறது. என்னடா இது டீட்டெயில் ஆன்சர் இவ்வளோ பெருசா இருக்கு, இதை போட்டு என்ன பாடப்படுத்துறாங்களேன்னு நினைக்க மாட்டாங்க. கொஞ்சம் அவங்களுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ முதல்ல இந்த குட்டி குட்டி கொஸ்டின்ஸ்லாம் முடிக்க வைங்க. இப்போ ஒரு 50 மார்க் எடுக்கிறாங்க, 60 மார்க் எடுக்கிறாங்கன்னா முதல்ல நீங்கள் அப்ஜெக்டிவ்ஸ் முடிங்க. அப்ஜெக்டிவ்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வாங்க. எல்லா 2 மார்க் கொஸ்டின்ஸும் முடிச்சிட்டிங்களா? இந்த 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே 5 மார்க்ல ரிப்பீட் ஆகும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் படிக்க வைங்க. அப்போ உங்களோட டீட்டெயில் ஆன்சரோட அமௌண்ட் குறைஞ்சிடும். இப்போ ஒரு 30 டீட்டெயில் ஆன்சர் இருக்க இடத்துல 10ன்னு மாறிடும். அதுக்கப்புறம் அந்த 10 கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டாக படிக்க வைங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நம்மளே யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய வேலை கொடுத்து செய்யறதுக்கும் குட்டி குட்டி வேலை கொடுத்து சீக்கிரமா முடிச்சிருமான்றதும் எவ்வளோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணா கூட போதும். பசங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃபா தெரியும். ஸோ தட் அவங்க வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க இல்லைங்களா? கஷ்டப்பட்டு எதையுமே நம்மளால செய்ய வைக்க முடியாது. அவ்வளோதான் விஷயம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட் வரலாம். 11th 12th. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்கள் கதையே வேற. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடி நைட்டு உட்காந்து படிச்சா கூட போதும். நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், கடைசி வரைக்கும் படிக்க மாட்டானுங்க 10th நைட் உட்காந்து அக்கா நான் 1 o'clock வரைக்கும் படிச்சேன், 3 o'clock மறுபடியும் எழுந்து படிச்சேன், நான் பாருங்க மார்க் எடுத்துட்டேன்னு வந்து சொன்ன பசங்களையும் நான் பார்த்துருக்கேன். பட் 11th 12th இது அப்ளை ஆகாது. என்னோட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். 11th 12th இது அப்ளை ஆகவே செய்யாது. அண்ட் எங்க மார்க்கிங் ஸ்கீமுமே மாறும். 10th வரைக்கும் வேற மாதிரி இருக்கும், 11th வரைக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மிட்டம் எழுதிருப்பீங்க, மார்க் ஷீட் வந்திருக்கும், உங்க ஆன்சர் ஷீட் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் நம்ம இப்போ உஷாராயிக்கணும். சரிங்களா? கொஞ்சம் நமக்கு நம்மளே வந்து ஒரு அலர்ட் கால் கொடுத்துக்கணும். ராஜா டைம் ஆகுது, குவார்டர்லி வரப்போகுது, படிக்க ஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லா போர்ஷன்ஸையும் கவர் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்காதீங்க. பிகாஸ் 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பின்னாடி போனீங்கன்னா காலேஜில் கஷ்டமாகும். கொஞ்சம் ஒரு 30-40 இருக்கிறோம், நம்ம வந்து 50-60 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. பேலன்ஸ் இருக்கவங்க தயவு செய்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்காதீங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே பார்க்க பாருங்க. சரிங்களா? அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிட்டு இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா, இல்லை ஸ்கிப் பண்ணியிருக்கோமா அப்படி பாருங்க. சரிங்களா? மற்றபடி டோட்டலாக அது பின்னாடியே போடாதீங்க. தட் இஸ் நாட் குட். ஸோ எல்லாமே படிக்க பாருங்க. ஸ்பிளிட் பண்ணி படிங்க. நீங்கள் 10th என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்களோ, என்ன ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணீங்களோ அதுவே நீங்கள் 11th 12th ஃபாலோ பண்ணுங்க. பட் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஒரு எக்ஸசைஸில் இருக்க ஒரு 10 சம்மாவது போட்டிருக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு எக்ஸசைஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்காங்க. 10th பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின், மேக்ஸிமம் 15 12. பட் இப்போ 11th 12th நீங்கள் பார்க்கும்போது ஒரு எக்ஸசைஸ்லேயே வந்து 20 மேலே சம்ஸ் இருக்கு. சரிங்களா? அது முக்கியமான எக்ஸசைஸாக இருக்கும். ஸோ எதையுமே நம்ம வந்து விட முடியாது. அதனால தான் சொல்கிறேன், டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக நைட்டு 7 to 8 ஆர் 8 to 9 ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன் 7 o'clock சொல்கிறேன், நிறைய பேர் ஸ்கூல்லேருந்து வரவே லேட் ஆகிடுது, அந்த பிரச்சனையும் ஓடிட்டு இருக்கு எனக்கு தெரியும். ஸோ அதனால நீங்கள் நைட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நைட் வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து செலக்ட் பண்ணி படிச்சிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு அதை டெஸ்ட் எழுதி பார்த்து செல்ஃபாக கரெக்ஷன் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் நைட் ஒரு வாட்டி படிக்கிறீங்க, காலையில் மறுபடியும் அந்த டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க, அதையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரிய வருது. ஸோ ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின்ஸ், 10 நாளில் 100 கொஸ்டின்ஸ் முடிச்சிடலாம்.
யோசிச்சு பாருங்க சரிங்களா. நமக்கு வந்து குவார்ட்டர்லிக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போதும். இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால மிட் டேர்ம் டெஸ்ட்டை விட குவார்ட்டர்லிக்கு நல்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க ஃபாலோ பண்ணணும். நான் சொன்னாலும் சரி, டீச்சர் சொன்னாலும் சரி, பேரண்ட்ஸ் சொன்னாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். நீங்க ரெடி ஆகணும் இல்லையா? ஸோ டூ ஃபாலோ சரிங்களா. நீங்க வந்து இந்த பிளானை வந்து கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. இது வந்து மேக்ஸுக்கு மட்டும் கிடையாது, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலுமே நமக்கு இப்போ ப்ராப்ளம்ஸ் உண்டு. ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் சரி, மேக்ஸுக்கும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்வேஸ் அவங்க படிப்பாங்க. எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்னாலே படிக்கிற கேட்டகரி. நம்மளாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டகரி, நம்ம வந்து அப்படி இப்படி தான் இருப்போம் எனக்கு தெரியும். ஏன்னா நான்லாம் என்னோட ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இவ்வளோ எல்லாம் படிச்சதே கிடையாதுங்க, உண்மையா சொல்றேன். அண்ட் எங்களுக்கு இவ்வளோ சோர்ஸஸும் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு நிறைய சோர்ஸஸ் இருக்கு, நிறைய ஹெல்ப் இருக்கு. எல்லாமே நீங்க கேட்குறீங்க, எனக்கு அது புரியுது. எல்லாமே நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க, ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டிருக்கீங்க. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, யாராவது நம்மள சொல்லிட்டே இருக்கணும், புஷ் பண்ணிட்டே இருக்கணும், டே படிடா, இது எழுதுனியா இல்லையா, யாராவது கேட்டுட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த வாய்ஸ் உங்களோட வாய்ஸா இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நீங்க சொன்னா நான் படிப்பேன், டீச்சர் சொன்னா படிப்பேன், டெஸ்ட் வச்சா நான் படிப்பேன், யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. இண்டிபெண்டா நீங்க வந்து உங்களுக்கு கமாண்ட் கொடுங்க. டே குவார்டர்லி எக்ஸாம் வரப்போகுதுடா, முடிச்சுக்கோ, படிக்க ஆரம்பி, இதுக்கு மேல இப்படி இருக்காத, நல்லது இல்லைன்ட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லலை சரிங்களா. நீங்க வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறீங்க. இவ்வளவுதான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க, அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய சோர்சஸ் உங்களுக்கு இருக்கு, நான் மென்ஷன் பண்ணணும்னு இல்லை. நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதையும் கண்டிப்பா படிங்க சரிங்களா. ஆல்வேஸ் நான் அதை தான் சொல்லுவேன். என் சேனல்ல நான் எப்பாவது தான் 1-2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் வரும். பட் அதுலயுமே முன்னாடி டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிவிடும், இதை மட்டும் படிச்சுட்டு தயவு செய்து போயிடாதீங்க, பேலன்ஸ் இருக்கிறதையும் பார்த்துட்டு போங்கன்னு. பிகாஸ் ரியல் ஃபேக்ட் இல்லையா. நம்ம என்ன நினைப்போம், இதை மட்டும் படிச்சுட்டு போவோம், வரலன்னா என்ன பண்றது. எனக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன் 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சுட்டு போனா சுத்தம் அதெல்லாம் வரல. அப்புறம் பேலன்ஸ் அங்கங்க பார்த்த கொஸ்டின்ஸ் தான் ஹெல்ப் பண்ணி. ஸோ அதேதான் உங்களுக்கும் நடக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன், அவ்வளவுதான். எப்பவுமே கொஞ்சம் அலர்ட்டா இருக்கலாம், நல்லது தானே அதெல்லாம் சரிங்களா. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கு, வேற ஏதாவது பத்தி நம்ம பேசணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பத்தி பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.